நான் எழுச்சி பயணத்தில் தொடங்கியதிலிருந்து இப்பொழுது வரை இவ்வளவு கூட்டம் ஆலங்குளத்தில் தான் பார்க்க முடியும். உண்மையிலேயே ஆலங்குளம் ஒரு எழுச்சி மிகு சட்டமன்ற தொகுதி என்பதை மக்கள் நிரூபித்து காட்டுகிறார்கள். இது ஆலங்குளம் அதிமுகவுடைய கோட்டை என்பதை இங்கே மக்கள் வெள்ளத்தால் நிரூபிக்கப்பட்டுகின்றது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றுகிறோம். இன்றைக்கு இது ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வேளாண்மை பெருமக்கள் நிறைந்த தொகுதி, வேளாண் தொழிலாளிகள் நிறைந்த பகுதி. அந்த இரு மக்களையும் வாழ வைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகளுக்கும் எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருக்கின்றோம். விவசாய தொழிலாளிகளுக்கும் நிறைய திட்டங்களை வாரி வழங்கி இருக்கிறோம். ஆக இருவரும் மக்களும் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சிறப்பாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு பொற்கால ஆட்சியை அதிமுக அரசு இந்த மக்களுக்கு வழங்கியது. தம்பி இந்த கொடியின் தலைப்பு டிவி எடுக்கிறாங்க. டிவி இன்றைக்கு அதிமுக ஆட்சியில இந்த விவசாய பெருடைய மக்களுக்கு நீர் முக்கியம். உடம்புக்கு உயிர் எப்படியோ விவசாயிகளுக்கு நீர் உயிரை போன்றது. அந்த நீரை முறையாக சேமிக்க வேண்டும். அந்த நீரை முறையாக விவசாய மக்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதான திட்டம். நீர் மேலாண்மை என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். குடிமராமத்து திட்டம் உங்களுக்கு தெரியும். குடிமராமத்து திட்டம் இந்த பகுதியில் இருக்கிற குளங்கள் எல்லாம் தூர்வாரப்பட்ட வண்டல் மண் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கப்பட்டது. அதனால் ஒரு பகுதியிலே தூர்வாரிய காரணத்தினால் குளம் ஆழமாயுது. மறுபுறம் விவசாயிகளுக்கு அந்த வண்டல் மண் நிலத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்தியது. அதனால் விவசாயம் செழித்தது, உற்பத்தி பெருகியது, விளைச்சல் அதிகமாக விவசாயிகளுக்கு கிடைத்தது. பருவகாலங்களில் பெய்கின்ற நீர் தூர்வாரப்பட்டதால் குளம் நிறைந்தது, நிலத்தடி நீர் உயர்ந்து அதனால் விவசாயிகள் பயன்பெற்றார்கள். இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆனால் இன்றைய அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டது. முதலமைச்சருக்கு விவசாயம் என்றால் தெரியாது, தெரியுமா? நமக்கு நாமே திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வகுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது எங்களுடைய பகுதிக்கு வந்தார். சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் என்ற ஊருக்கு வந்து கரும்பு தோட்டத்தில் காங்கிரீட் சாலை அமைச்சு போய் கரும்பு தோட்டத்தை பார்த்த முதலமைச்சர் தான் நவீன விவசாயி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். விவசாயி என்றால் என்ன தெரியாது என்று இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் ஒரு விவசாயி, உங்களை போல் நானும் ஒரு விவசாயி. ஆக விவசாய பணியை இன்றைக்கு மேற்கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய தந்தை, எங்களுடைய தாத்தா எல்லாமே விவசாயிகள். ஆக விவசாய வாழ வைக்கின்ற அரசாக அதிமுக அரசு எப்பொழுதும் செயல்படும். இன்றைக்கு இரவு பகல் வராமல் உழைக்கின்றவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இந்த நாட்டுக்கு உணவளிக்கின்றவர் இந்த இருவரும் மக்கள், விவசாயி, விவசாய தொழிலாளி. இரவென்றும் பகலென்றும் வெயிலையும் மழையும் பொருட்படுத்தாமல் ரத்தத்தை வீரவியாக மண்ணிலே சிந்து உழைத்து உணவை உற்பத்தி செஞ்சு நாட்டு மக்களுக்கு வழங்கக்கூடிய ஒரே ஜீவன் இங்கே இருக்கின்ற மக்கள். அப்படிப்பட்ட மக்களை வாழ வைப்பது எங்களுடைய அரசின் கடமை என்ற எண்ணத்தோடு அதிமுக ஆட்சியிலே விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு நிறைவேற்றி கொடுத்தோம். ஒரே 5 ஆண்டு காலத்தில் விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியிலே பெற்ற பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரே 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்த வரலாறு கிடையாது. அந்த வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். விவசாயிகள் எந்த நேரத்திலும் மின் மோட்டார்களை இயக்கலாம். அதற்காக மும்முனை மின்சாரத்தை கொண்டு வந்து அந்த விவசாயிகளுக்கு வாழ வைத்த அரசு அதிமுக அரசு. அதோட இன்றைக்கு விவசாயிகள் பேரிடர் காலம், மழையால்
விவசாயம் பாதிக்கப்பட்டு விடும். புயலால் விவசாயி பாதிக்கப்பட்டு விடுவார். ஆகவே அப்படி அந்த இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் சேதமாகின்ற பொழுது பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் இணைக்கப்பட்டு அந்த பேரிடர் காலத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தேவையான பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக நிவாரண தொகை விவசாயிகளுக்கு பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். கண்ணை இமைகாப்பதை போல விவசாய தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்பதை பெருமையுடன் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு ஒரே ஒரு தொழில் விவசாய தொழில். இவர்கள்தான் யாரை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை, யாரை கண்டும் பயப்பட வேண்டியதில்லை, அஞ்சவதில்லை. இன்கம் டேக்ஸ் வந்துருவான், இடி வந்துருவான் அப்படின்னு பயமே இல்லாத ஒரே தொழில் விவசாய தொழில். அப்படி விவசாய தொழில் இருக்கின்ற காரணத்தினாலதான் என்னிடத்துல யாரும் வர முடியல. உங்களை போல் நானும் விவசாயம் இருக்கின்ற காரணத்தினாலே நான் முதலமைச்சராக இருந்தேன், நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தேன், பொதுப்பணித்துறை அமைச்சர். பிறகு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு 4 ஆண்டு காலம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தேன். எவ்வளவோ தேடி தேடி பார்த்தாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. ஆனா விவசாயி மீது வழக்கு போட முடியாது. ஆக அப்படிப்பட்ட தொழில் விவசாய தொழில். ஆக யாருக்கும் அஞ்சாமல் நேர்மையாக உழைத்து வாழக்கூடியவர்கள் விவசாயி, விவசாய தொழிலாளி. இன்றைக்கு விவசாயம் செய்வது என்பது ஒரு கடினமான தொழில். விவசாய தொழில். ஒரு குழந்தையை எப்படி பாதுகாக்க முடியுமோ அதுபோல விவசாயிகள் பயிரிட்ட பயிரை குழந்தையை போல பாதுகாத்தால்தான் அந்த விவசாயி விளைச்சல் பெற முடியும். அதை நான் அனுபவ நீதியாக உணர்ந்திருக்கின்றேன். ஆக விவசாய பணியில இருக்கின்றவர்களுக்கு தான் அந்த அருமை தெரியும், அந்த கஷ்டம் தெரியும். அந்த கஷ்டம் அருமை எல்லாம் அனுபவ நீதியாக தெரிந்த காரணத்தினால்தான் விவசாயத்திற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த நாட்டில் உணவு பிரச்சனை இல்லையோ அந்த நாடு அனைத்து வளங்களும் பெறும். ஆகவேதான் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விவசாயத்திற்காக முன்னுரிமை கொடுத்தார்கள். அந்த இருவரும் தலைவர்கள் வழியிலே நாங்கள் முதலமைச்சர் இருந்த காலம், நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் அம்மாவுடைய அரசு இருந்த காலத்திலும் விவசாயத்திற்கு முன்னுரிமை கொடுத்து உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் 6 ஆண்டு அதிகமாக உற்பத்தி பெருக்கி கிறிஸ்கர்மான் என்ற உயர்ந்த விருது நாங்கள் பெற்றோம். தொடர்ந்து 5 ஆண்டு காலம் வேளாண்மை துறை சிறந்த துறை என்று இன்றைக்கு தேசமே ஒத்துக்கின்ற அளவிற்கு உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் அதிகமாக உற்பத்தி பெருக்கி கிறிஸ்கர்மான விருதை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு சிறப்பான ஆட்சி, திறமையான ஆட்சி என்று சொல்லுகின்ற அளவிற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பல விருதுகளை நாங்கள் பெற்றுக்கொள். தேசிய அளவில், இந்திய அளவில் உள்ளாட்சி துறையில 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். 1-2 அல்ல, 140 விருதுகள். சிறப்பா ஆட்சி செய்து சிறப்பா நிர்வாகம் செஞ்சு உள்ளாட்சி துறையின் மூலமாக தேசிய அளவில் 140 விருதுகளை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல இன்றைக்கு போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றோம், மின்சாரத்துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம், சமூகத்துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம். இப்படி விருதுகளை அதிக அளவில் பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. இந்த ஆட்சியில ஊழலுக்காக விருது பெறலாம். இந்த ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில விருதை பெறலாம் என்றால் ஊழலுக்காக விருதுகளை பெறலாம். நாட்டு மக்களுக்கு சேவை செஞ்சு அதற்காக விருதுகளை பெறுகின்ற அரசு இந்த அரசு அல்ல. இதுதான் அதிமுகவுக்கு திமுகவுக்கு உள்ள வித்தியாசம். அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அதிமுக கட்சி ஒன்றுதான். இன்னைக்கு கொரோனா காலம், அரசாங்கத்துக்கு எந்த வருமானம் கிடையாது. 1 வருட காலம் மக்களுக்கு வேலை இல்லாமல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயராம பார்த்துக்கிட்டோம். அடுத்த ஆண்டு கஜா புயல், அதுவும் பார்த்துக்கிட்டோம். வறட்சி, அதையும் சமாளிச்சோம். இப்படி பல்வேறு சோதனைக்கு இடையிலும் அதிமுக ஆட்சி தொடர்ந்து மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுகவில் அப்படியா இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு அற்புதமா
அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எந்தவித கஷ்டமும் இல்லாமல். ஆனால் விலைவாசி உயர்ந்து போய்விட்டது, விலைவாசி உயர்ந்து போயிட்டது. இன்னைக்கு அரிசி விலை உயர்வு, பருப்பு விலை உயர்வு, எண்ணெய் விலை உயர்வு, எல்லா விலையும் உயர்ந்து விட்டது. மக்களுக்கு வேலைவாய்ப்பு குறைவு, செலவு அதிகம், வருமானம் குறைவு, மக்கள் படுகின்ற துன்பம் இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே பார்க்கிறோம். இதுதான் தற்போது நிலைமை. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? இந்த ஆட்சியுடைய தாரக மந்திரம் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன். இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. இன்னும் பார்த்தா குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் மத்தியிலையும் ஆட்சிக்கு வரணும், மாநிலத்திலையும் ஆட்சிக்கு வரணும். கட்சியில எல்லாம் அவர்கள் தான் இருப்பாங்க. திரு ஸ்டாலின் கட்சிக்கு தலைவர், திமுக கட்சிக்கு தலைவர், திரு உதயநிதி இளைஞரணி செயலாளர், திருமதி கனிமொழி மகளிரணி செயலாளர். முடிஞ்சு போச்சு, எல்லாம் குடும்பத்துக்குள்ளே வந்துட்டது. வேற எவரையும் விட மாட்டாங்க. திமுகவில் வேற யாரோ பதவிக்கு வர்றதுக்கு விட மாட்டாங்க, கட்சியிலையும் விட மாட்டாங்க, ஆட்சியிலையும் விட மாட்டாங்க. அது மத்தியில் இருந்தாலும் சரி, மாநிலத்தில் இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட கட்சி இந்த மண்ணில் ஆள வேண்டுமா? வாரிசு அரசியல் தேவையா? குடும்ப ஆட்சி தேவையா? மன்னர் ஆட்சி தொடர வேண்டுமா? இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். இன்றைக்கு ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமையாகி விட்டார் என்று. நாங்க எங்க அடிமையாகணும்? எங்களுடைய கொள்கை வேற, அவங்களுடைய கொள்கை வேற, கூட்டணி வேற, கொள்கை வேற, கூட்டணி வேற. அடிக்கடி நான் அதான் சொல்றேன். இன்றைக்கும் அப்படித்தான். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் 1999ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் யாரோட கூட்டணி வச்சீங்க? திமுகவோட கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராகி ஓராண்டு அவருக்கு உடல்நிலை சரியில்லாம இலாக்கல்லாத கேபினட் மினிஸ்டரா வச்சிருந்தது பாரதிய ஜனதா அரசாங்கம். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா அரசாங்கம் நல்ல அரசாங்கம். 2001 சட்டமன்ற பொது தேர்தல், அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. எப்படிங்க? கிராமத்தில் ஒன்று பழமொழி சொல்லுவாங்க, கருப்பு நாயை வெள்ளை நாய் ஆக்க முடியுமா? கருப்பு அப்படி கட்சி மாத்தி சொல்ல முடியுமா? அன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான், இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான். ஆனா திமுகவுக்கு கருப்பு நாய்க்கு வெள்ளை நாய்க்கு வித்தியாசம் தெரியல. இன்னும் கேவலமா பேசலாம், பேசக்கூடாது அப்படின்னு ஒரு தகுதியோட பேசுறேன். ஆகவே திரு ஸ்டாலின் அவர்களே இதை பேசிட்டு எங்ககிட்ட வாங்க, நாங்க பதில் சொல்ல தயாரா இருக்கிறோம். இப்போ நடக்கிற தேர்தல் சட்டமன்ற தேர்தலா பாராளுமன்ற தேர்தலா? நீங்க சொல்லுங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற தேர்தல் என்ன தேர்தல்? சட்டமன்ற தேர்தல் தானே. தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தல் தானே. தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு நடக்கிற தேர்தல் தானே. ஆனா ஸ்டாலினுக்கு மறந்து போச்சு. ஸ்டாலின் மறந்து போச்சு. டெல்லியில் இருக்கிற தேர்தல் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் பாரதிய ஜனதா பத்தி பேசிட்டு இருக்காரு. அண்ணா திமுக பத்தி பேசவே முடியல. ஆக திரு ஸ்டாலின் அவர்களே, இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல, சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வருது. சட்டமன்ற தேர்தலில் யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற தேர்தல். அந்த தேர்தலில் அண்ணா திமுக வர வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். ஆக எங்களை பத்தி பேசு, நாங்க பதில் சொல்ல தயாராகிறோம். 2011 2021 வரைக்கும் சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கிறோம். எங்களை பற்றி பேசு, நான் பதில் சொல்ல தயார். நீங்க எந்த இடத்துல கூப்பிட்டாலும் நான் வரேன். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க எந்த இடத்துல மேடை போட்டு பேசுறாலும் நான் தயாரா வர்றேன். நீங்க உங்களுடைய ஆட்சியில செய்த சாதனை சொல்லுங்க. அண்ணா திமுக ஆட்சியில் செய்த சாதனை நான் சொல்றேன். மக்கள் நீதிபதியா இருந்து முடிவு செய்யட்டும். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி அடிமையா இருக்கிற, எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போன, எடப்பாடி பழனிசாமி பறந்து போன, இதையெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? பேச வேண்டியது பேசப்பா. இது எங்களை அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செய்ய, அதுக்கு பதில் சொல்ல தயார். நான் 10 ஆண்டு காலம் மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி செய்தாங்க. அதுக்கு அம்மா மறைவுக்கு பிறகு நான் முதலமைச்சர் இருந்து ஆட்சி செய்தோம். ஆக 10 ஆண்டு காலத்தில் எங்களுடைய ஆட்சியில் எந்த குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியாம இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்க பாரதிய ஜனதாவை மையமாக வைத்து
மதவாதம் என்று சொல்லி மக்களை மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறீங்க. ஒருபோதும் மக்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் திறமையானவர்கள், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். உங்களை போல் ஏமாற்று பேர்வழிக்கு அவர் எப்பொழுதும் துணை நிற்க மாட்டார்கள். ஆக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் இன்றைக்கு குரல் கொடுக்கின்றார்கள். ஸ்டாலின் அவர்களே, ஆக பாரதிய ஜனதா விட்டுட்டு இனிமே அதிமுக பக்கம் வாங்க. அதிமுக பத்தி விமர்சனம் செய்ய நாங்க பதில் சொல்ல தயாராகிறோம். பிறகு திரு ஸ்டாலின் காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்காருல்ல, அவர் கூட்டணி வச்சா நியாயம். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார், எமர்ஜென்சி, நாங்கெல்லாம் திமுக கைது செய்யப்பட்டோம், மிசால கைது செய்யப்பட்டு சிறையில இருந்தோம் அப்படிலாம் வீரவசனம் பேசுவார். அந்த கட்சியோட தானே கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அண்மையில் திரு கருணாநிதியுடைய நூற்றாண்டு விழா வந்தது. அந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு காட்சி, அந்த காட்சி படுத்தப்பட்டாங்க. அந்த காட்சி படுத்துகின்ற இடத்துல திரு ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி, மிசாஸ் இடத்துல சிறையில் இருக்கிற மாதிரி அந்த காட்சிப்படுத்தப்பட்டு வச்சிருந்தாங்க. அதை எல்லாரும் போய் பார்த்தாங்க. அப்ப யார் மத்தியில் ஆட்சி? காங்கிரஸ் ஆட்சி. எமர்ஜென்சி கொண்டாந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சி, மிசா கொண்டு காங்கிரஸ் கட்சி. அப்படி உங்களை சிறையில் போட்ட நீ போய் கூட்டணி வைக்கிற, உங்களை சிறையில் போட்ட திமுக கட்சிக்காரர்கள் சிறையில் போட்டவங்க காங்கிரஸ், அவளோட போய் நீ கூட்டணி வச்சிருக்கிற. எங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது கேட்ட நிதியை கொடுத்தார்கள். தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான நிதியை பாரத பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார். நல்ல சாலைகள், நல்ல பாலங்கள், பல்வேறு பெரிய திட்டங்கள் அனுமதி கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த அரசு மத்திய அரசு. மெட்ரோ ரயில் திட்டம், சென்னையில் இருக்கின்ற மெட்ரோ ரயில் திட்டம் இதுவரை தமிழ்நாடு இந்திய வரலாற்றிலேயே ஒரு திட்டத்திற்கு 63,000 கோடி கொடுத்தது கிடையாது. இன்றைக்கு மத்திய அரசு தமிழ்நாடு மக்கள் மீது நம்பிக்கை வைத்து அதன் அடிப்படையிலே மத்திய அரசாங்கம், நான் முதலமைச்சர் இருந்த பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் நேரடியாக சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு 63,000 கோடியில அடிக்கல் நாட்டப்பட்டது. திரு ஸ்டாலின் அவர்களே, பல்வேறு தேசிய நெடுஞ்சாலைகள் இன்றைக்கு அமைக்கப்பட்டு வருகின்றன. இன்னும் பல திட்டங்கள் மத்திய அரசு மூலமாக வழங்கப்பட்டது என்பதை நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நம்முடைய பகுதி கிராம நிறைந்த பகுதி. கிராமத்திலே வாழ்கின்ற மக்கள் பெரும்பாலும் நம்முடைய மாணவர்கள் அரசு பள்ளியிலே படிக்கின்றார்கள். அப்படி அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவருடைய எண்ணம் மருத்துவராக வேண்டும் என்று. அப்படி மருத்துவர் ஆகுவதற்கு அம்மாவுடைய அரசு ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு நிறைவேற்றப்பட்டது. அதுதான் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு சட்டம் இயற்றப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2818 பேர் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி பயின்று வரார்கள். இந்த மருத்துவ கல்வி பயிலுகின்ற மாணவர்களுக்கு ₹1 மருத்துவ கல்வி கட்டணம் வசூலிக்கவில்லை. அனைத்தும் அரசாங்கமே ஏற்று இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மருத்துவர் ஆகிறாங்க. இன்றைக்கு காலையில் கூட உடைய மாவட்ட அருமை செல்வ மோகன்தாஸ் அவர்கள் ஒரு 5 மாணவ மாணவிகள் அழைத்துட்டு என்னிடத்திலே ஆசி பெற்றார்கள். அத்தனையும் அரசு பள்ளி மாணவர்கள். எங்களுக்கு இடம் கிடைச்சிருக்குது. நீங்க கொண்டு வந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியை படித்த மாணவர்கள், ஏழை மாணவர்கள், எங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தந்தீங்கன்னு எங்கிட்ட ஆசி வாங்கிட்டு போனாங்க. இதுதான் அண்ணா திமுக. நேற்றைய தினம் மரியாதைக்கு அறிவிச்ச இசைக்கு சுப்பையா அவர்கள் எந்த இடத்துல அம்பாசம் களக்காடுல அங்க ஒரு மாணவன் இந்த 7.5% இடஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சி மருத்துவக் கல்வியில் படிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு மாவட்ட கழகத்தின் சார்பா லேப்டாப் கொடுத்தோம். 1 லட்சம் ரூபாய் பணம் இந்த ஏழை மாணவருக்கு அண்ணா திமுக சார்பா கொடுத்தோம். இதுதான் அண்ணா திமுக. ஏழைகளை வாழ வைப்பது அண்ணா திமுக. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா,
ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, குடும்பத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி திமுக, ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக. அதே எப்பொழுதும் மக்களை சிந்திப்பதுதான் அண்ணா திமுக அரசுடைய பணியாக இருந்தது. அண்ணா திமுக கட்சியினுடைய நிலைப்பாடும் அதுதான். எப்பொழுதெல்லாம் மக்களுக்கு தேவையோ, என்னென்ன தேவையோ அதை அறிந்து நிறைவேற்றிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதற்கு துணை நின்றது அண்ணா திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, இன்றைக்கு அண்ணா திமுகவில் தான் சாதாரண தொண்டன் கூட பொதுச் செயலாளர் ஆக முடியும். கட்சியில் சாதாரண தொண்டன் கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகலாம். சாதாரண தொண்டன் இந்த கட்சியில இருந்தால் முதலமைச்சராக கூட வரலாம். இப்ப நான் ஆகல, நான் ஒரு விவசாயியா இருந்தேன், ஒரு தொண்டனா இருந்தேன், கிளைச்சலாக இருந்தேன், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, மந்திரி, முதலமைச்சர். இப்படி திமுக ஆக முடியுமா? கருணாநிதி குடும்பத்தை தவிர வேற எவராலையும் வர முடியாது. அப்படிப்பட்ட கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டுமா? அண்ணா திமுக தான் ஒரு ஜனநாயக நீதியாக அமைப்புள்ள ஒரே கட்சி. இங்கே மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. யார் உழைக்கின்றாரோ அவர்தான் உயர்ந்த ஜாதி. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதி, பெண் ஜாதி இரண்டே ஜாதி தான் இருக்குது. எங்களுக்கு மதம் கிடையாது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, மதத்தின் அடிப்படையிலே அரசியல் செய்கின்ற கட்சி எங்க கட்சி கிடையாது. ஜாதியின் அடிப்படையிலே எங்க கட்சி அரசியல் செய்வது கிடையாது. இந்த ஜாதி, இந்த மதம் என்பதே எங்களுக்கு கிடையாது. யார் இந்த கட்சிக்கு உழைக்கிறார்கள், யார் மக்களுக்கு சேவை செய்கிறார், யார் தலைமைக்கு விசுவாசமாக, அவர்தான் எம்எல்ஏ ஆக முடியும், அவர்தான் எம்பி ஆக முடியும், அவர்தான் அமைச்சராக முடியும். அதுதான் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி, இருவரும் தலைவர்களே இப்பொழுதும் அதுதான் நடைபெற்று. எங்க ஏரியாவில் 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஒரு பெண் எம்எல்ஏ ஆயினாங்க. 2வது பீரியட் எம்எல்ஏ. இன்றைக்கு குரூப் கவுன்சில் தான் குடியிருக்கிறாங்க. இன்றைக்கும் குரூப் கவுன்சில் தான் குடியிருக்கிறாங்க. இதுதான் அண்ணா திமுக. வேற எந்த கட்சியிலாவது கொடுப்பாங்களா சீட்டு? கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார், அவர் எம்எல்ஏ ஆனார். இன்றைக்கு எம்எல்ஏ இருக்கார். அதே மாதிரி பவானி சாகர் எம்எல்ஏ, அங்க பிராந்தி கடையில் ஒரு அது என்ன வேலை, அங்க விற்பனையாளராக இருந்தார். பிராந்தி கடையில் விற்பனையாளர் இருந்தார், அவர் எம்எல்ஏ. ஆக சாதாரண தொண்டன் கட்சிக்காக உழைக்கின்றான். மக்களிடத்திலே நல்ல பெயர் இருக்கின்றது. அதை தேடி தேடி பார்த்து நாங்கள் அவர்களுக்கு பதவி கொடுக்கிறோம். திமுக இப்படி வாங்க முடியுமா? காங்கிரஸ் இப்படி வாங்க முடியுமா? இப்படித்தான் கட்சி இருக்கின்றது. தலைவர் காலத்திலும் சரி, அம்மா காலத்திலும் சரி. அதனால்தான் அண்ணா திமுக உயிரோட்டம் உள்ள கட்சியாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. எவ்வளவோ திட்டங்கள் எங்களுடைய கட்சியை உடைக்க பார்த்தாங்க, முடக்க பார்த்தாங்க, சிதைக்க பார்த்தாங்க. அத்தனையும் மீறி பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா, இருவரும் தெய்வங்கள் அருள் ஆசியோடு, மக்களுடைய நன்மதிப்போடு எங்களை ஒண்ணுமே செய்ய முடியலையே. எத்தனை வழக்கு போட்டீங்க, அத்தனையும் நாங்க பார்த்துட்டோம். எவ்வளவு வழக்கு போட்டு பார்த்தீங்க எங்க கட்சி மீது, எங்க கட்சிக்கு எவ்வளவு கஷ்டத்தை உண்டாக்குனீங்க. அத்தனையும் இங்க இருக்கின்ற மக்கள் துணையோடு, கழக நிர்வாகிகள் தொண்டரோடு தூள் தூளாக உடைக்கப்பட்டது. அதுக்கு மேலாக என் மீது வழக்கு கூட போட்டு பார்த்தாங்க. திமுக நிர்வாகி வைத்து இன்றைய முதலமைச்சர் வழக்கு போட்டு பார்த்தார். எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலை துறையிலே ஊழல் செய்து விட்டார் என்று வழக்கு போட்டார். அந்த வழக்கை நீதிமன்றத்தில் சந்திக்கின்ற பொழுது அந்த வழக்கு போட்டவரே நான் வாபஸ் பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார். நான் மறுத்தேன். நான் வழக்கை நடத்துறேன். என் மீது குற்றச்சாட்டு சொல்லிக்கிறீங்க, நீங்க ஊரு பூரா பேசிட்டீங்க, சட்டமன்றத்தில் பேசிட்டீங்க, பதிவாயிட்டது. அதனால நான் நிரபராதி என்று நீதிமன்றத்தின் மூலமாக நிரூபிப்பேன் என்று நான் வழக்கு நடத்தினேன். அப்ப நீதியரசர் சொன்னார், எங்க வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்க, எதுக்கு நடத்துறீங்க? அப்ப இப்படி சொல்லுவாங்க. ஏற்கனவே பேசுனதெல்லாம் திரும்ப பெற முடியுமா? நாட்டு மக்களிடத்தில் அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டாங்கல்ல. ஆக நான் வழக்கு நடத்துறேன், நிரபராதி நான் வர்றேன், நீங்க தவறு இருந்தா நீங்க என்ன நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னேன்.
அதே மாதிரி வழக்கு நடத்தின நிரபராதி என்று உங்கள் முன் வந்து நிற்கிறேன். அப்ப நீதிபதி சொன்னார், இந்தியாவிலேயே ஒரு கட்சி தலைவர் ஒரு அமைச்சரா இருந்து வழக்கு போட்டு வழக்கு நடத்துறவன் சொன்ன ஒரே ஒரு நீங்க தான், வேற யாரும் சொன்னதில்லை. இன்னைக்கு திமுக மந்திரி இருக்கிறாங்க, எத்தனை வாய்தா வாங்கிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க. பல அமைச்சர் அடுத்த தேர்தல் இருக்க மாட்டாங்க. இருக்கிற அமைச்சர் அடுத்த தேர்தலில் இங்க எல்லாம் உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, குறைவு. சில பேர் தூக்கமே தொலைஞ்சு போச்சு. சில அமைச்சருக்கு தூக்கமே இல்லை. காலையில் வெடிக்கால எந்திரிச்சா யார் கதவை தட்டுவாங்க, ஈடி கதவை தட்டுதா, வருமான வரித்துறை கதவை தட்டுதா என்று பயத்திலே பாதி மந்திரி காலத்தை ஓட்டிட்டு இருக்கிறாங்க. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மடியிலே கிணமில்லை, வழியிலே பயமில்லை, எவருக்கும் அஞ்ச போவதில்லை. தெளிவா இருக்கிறேன் அண்ணா திமுகவில். ஏன்னா அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நாங்கள் அப்படிப்பட்ட தவறு எதுவும் செய்யவில்லை. வேண்டுமெனே திட்டப்பட்ட எங்களுடைய சில அமைச்சர் மீது பொய் வழக்கு போட்டீங்க, அதை நீதிமன்றத்தில் சந்திச்சுட்டு இருக்கிறோம். ஆனா திமுகவை போல கொள்ளையடிக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. எப்பொழுதும் மக்களுக்காக, மக்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற கட்சியாகத்தான் இன்றைக்கும் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, இன்றைக்கு தைப்பொங்கல் என்று அண்ணா திமுக ஆட்சியில் எல்லா இல்லங்களையும் தைப்பொங்கல் பொங்கல் என்பதற்காக எல்லா குடும்பத்தையும் 2500 ரூபாய் கொடுத்தான். கொடுத்தோம்ல. அதே போல கொரோனா காலத்தில் 12 மாதம் வெளியில அரிசி, சர்க்கரை, எண்ணெய் எல்லாம் போட்டோம். அது மட்டும் இல்ல, பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் பள்ளிக்கு செல்ல முடியல ஒரு வருஷமா, கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர் ஒரு ஆண்டு கல்லூரிக்கு செல்ல முடியல, மன உளைச்சல் இருந்தாங்க. மன உளைச்சலை போக்கின்றதுமாக பள்ளியிலே படிக்கின்ற மாணவருக்கு ஆல் பாஸ், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. விவசாயிகளுக்கு நன்மை, மாணவர்களுக்கு நன்மை, பொதுமக்களுக்கு நன்மை, ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு நன்மை செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம், விலையில்லா ஆடுகள் கொடுத்தோம், விலையில்லா கரை மாடுகள் கொடுத்தோம், விலையில்லா கோழி கொடுத்தோம். எல்லாம் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு உதவி செஞ்சோம். முதியோர்களுக்கு ஒரே நேரத்தில் 110 விதியின் கீழே 5 லட்சம் பேருக்கு முதியோர் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அறிவிப்பு கொடுத்து அதை நிறைவேற்றப்பட்ட அரசு அண்ணா திமுக அரசு. கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிளை கொண்டு வந்து ஏழைகளுக்கு அங்கேயே அண்ணா திமுக ஆட்சியில் சிகிச்சை கொடுத்த அரசு அண்ணா திமுக அரசு. அதையும் இந்த அரசு மூடிவிட்டது. மீண்டும் அம்மாவுடைய அரசு அமைந்தவுடன் இந்த 2000 அம்மா மினி கிளினிக் இல்ல, 4000 அம்மா மினி கிளினிக் கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் வசிக்கின்ற பகுதி தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்துவோம். இப்படி அது மட்டுமல்ல, அடுத்த ஆண்டு நடைபெறும் தேர்தல் அண்ணா திமுக வெற்றி பெற்றவுடன் நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் தீபாவளி என்று சேலை வழங்கப்படும், அற்புதமான சேலை. அதே போல ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இருந்தா அவருக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அதோடு ஏழைகளும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வீட்டு மனை இல்லாதவர்களுக்கு அண்ணா திமுக அரசாங்கமே வீட்டு மனை வாங்கி கொடுத்து காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கும். அண்ணா திமுக ஆட்சியில் ஏழை என்று சொல் இல்லை என்ற நிலையை உருவாக்கி தருவதற்கு அண்ணா திமுக அரசு பாடுபடும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மக்கள் மிக பிரமாண்டமான வரவேற்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்து, அதே போல இந்த பகுதியில் நம்முடைய பெண்கள் பட்டப்படி படிக்க என்பதற்காக அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தினோம். 10 கோடி ரூபாயில அது அமைக்கப்பட்டது. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட திட்டம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, இன்னும் பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டது என்ற செய்தியை சொல்லி பல கோரிக்கைகள் கொடுத்திருக்கிறீங்க. எல்லா கோரிக்கையும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, அதில் சில திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் முடக்கி இருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் பல திட்டத்தில் முடக்கி இருக்கிறாங்க. காமராஜ் கால்வாய் என்றும் தொட்டியான் கால்வாய் என்றும்
அழைக்கப்படும் கால்வாய் சீரமைக்க 9 கோடி திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திமுக ஆட்சி வந்தவருக்கு நிதி ஒதுக்கல, திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சியில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். கீழப்பாவூர் பெரியகுளத்தில் பொதுமக்கள் விவசாய பொருட்களை எடுத்துச் செல்ல பாலம் அமைக்க 2.10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் 80% நிறைவடைந்த நிலையில் 20% பணிகள் இந்த ஆட்சியில் நிறைவேற்றல. அதையும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவர்கள் நிறைவேற்றப்படும். ஆலங்குளம் சட்டமன்றத்தில் ஒதுக்கப்பட்ட கடையும் ராமநதி அணை தூர்வார ரூபாய் 5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த திமுக ஆட்சியில் விட்டுட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு ராமநதி அந்த அணை தூர்வாரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல இந்த பகுதியில் கனிம வள கொள்ளை அதிகமாக நடைபெறுவதாக சொல்றாங்க. அதை தடுத்து நிறுத்தக்கூடிய நடவடிக்கை அண்ணா திமுக அரசு வந்தவுடன் எடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம். தமிழச்சிக்கெல்லாம் ரெட்டலதானே உயிர் மூச்சு. எத்தனை பேரு எடுத்து நின்னாலும் எடப்பாடி பெயர் தான் நிலையாச்சு. ரெட்டல போடும் தமிழச்சிக்கெல்லாம் ரெட்டலதானே உயிர் மூச்சு. எத்தனை பேரு எடுத்து நின்னாலும் எடப்பாடி பெயர் தான் நிலையாச்சு. தமிழ் மக்கள் மனசை ஆளும் கழகத்தின் போர்வாள் நீதான். மனசுக்கு கதவெல்லாம் முதல்